நீ 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 தானே அந்த ஆளு? அட நீ தானே அன்னைக்கு கூட விஜயநகரத்துக்குள்ள வரி கொடுக்காம ஏமாத்திட்டு போனேன். அது மட்டும் இல்லாம குருஜியை கூட முட்டாளாக்கியிருக்கான். இவர் யாரையா? அப்புறமா சொல்லுது. ஏன் அப்புறமா சொல்லிக்கிட்டு இப்பமே சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லணும்? அவர் பேரு அப்புறமா சொல்லுது. என்ன அவர் தப்பா கேட்டுட்டாரு? இப்பவே சொல்றதுல என்ன ஆயிட போகுது? அதே முட்டா பையல இவனோட பேரு தான் அப்புறமா சொல்லுது. இவன் பேரு மாதிரியே இவனு விசித்திரமான ஆளு. மகாராஜா இவனோட தண்டனையை முடிவு பண்ணட்டும். நம்மளே எதுக்கும் பிடிக்குது? அரசவையில மகாராஜா கிட்ட போக. விஜயநகரம் மகாராஜா கிருஷ்ண தேவராயர். ஆமா ஆமா. நம்ம இப்படியே வராது. அப்படியா? அப்ப நீங்க போகிறதுக்காக தேர் கொண்டு வரணுமா? இல்லே, நாம சொந்த வண்டினே வரும். பாருங்க, அகல்மா. அடே ஏ சாரதா, புத்திதாஸ் ஓடி போறான் பாரு. புத்திதாஸ் பரோ நிம்பள் கூட நம்ம வராது சொல்லிச்சோ இல்லே? என்னோட வண்டி வந்துருச்சு. என்னோட செல்லம், என் தங்கம், என் செல்ல குட்டி. புத்திதாஸ், என் தங்கம் எங்க இருந்த எவ்வளவு நேரம்? இதுதான் நம்மளோட வண்டி. விசித்திரமான மனுஷனுக்கு விசித்திரமான வண்டி. இவங்க ரெண்டு பேர்ல யாரு மனுஷன் யாரு? உங்களுக்கு வேணும்னா நம்ம கூட சேர்த்து அக்கல்மையும் கூட்டு பண்ணாத்தா அக்கல் உங்களே ஒண்ணும் பண்ணாது. போலாம் வாங்க, நம்மளே வண்டி வந்துச்சு. செல்லோ, இன்னைக்கு கையே கொடு. செல்லோ, அரசபைக்கு போலாம். சாபாஷ். ஓஹோ, அப்போ இந்த புத்திதாஸ் இந்த ஆளோட செல்ல பிராணி போல இருக்கே. ஆனா புத்திதாஸை இங்க சச்சித் தானே கொண்டு வந்தாரு. என்னவோ, ஆனா இந்த மனுஷன் யாரு? பார்க்க விசித்திரமா இருக்காரு. யாரா இருக்கும்? இத பாருங்க, அப்புறமா சொல்லுது அவர்களே. நீங்க இந்த மாதிரி இல்ல புத்திதாஸ் மேல பயணம் செஞ்சு அரசவைக்குள்ள போக கூடாது. அதனால என்ன வந்துச்சு? இங்க பாருங்க, அரசவைக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிறவர் எங்க மகாராஜா. அப்போ என்ன கீழே இறக்கி விடு. போய் புடிங்கடா. ஐயா, நீங்க என்ன நினைக்குது? நம்மளுக்கு அரசவை பத்தி தெரியாதுன்னா? அப்ப தெரியுமா? அரே, நீங்க கவலைப்படாம இருங்கோ. நம்மளுக்கு அரசவை பத்தி நல்லா தெரியும். ரொம்ப நல்லதா போச்சு. அக்கல்மன், நீ போய் கொஞ்சம் புழு சாப்பிடு. நான் வந்துடுவேன். போலாமா? வாங்க 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 வாங்க. தாமதமாயிடுச்சே. மகாராஜா, நான் காசு கேட்டதுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? நீங்களே கூப்பிட்டு தானே எனக்கு இனிப்பு கொடுத்தீங்க. நான் கேட்கலையேன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். ஐயா, இங்க பாருங்க. நீங்க ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் கூடவா புரியாம இருக்கு? ஒரு கடைக்காரர் கொடுக்கறது வியாபாரத்துக்கு தான். அதுக்காக தான் அந்த கடைக்காரரு கடை போட்டு வச்சிருக்காரு. நீங்க எந்த கடைக்கு போனாலும் அந்த கடைக்காரர் உங்களை இந்த மாதிரி தான் வரவேற்பாரு. ரொம்ப நல்லபடியா உங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்க முன்னாடி எடுத்து வைப்பாரு. ஆனா அதுக்கான அர்த்தம் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பணம் கொடுக்காம சாப்பிட்டுட்டு போலாங்கிறது இல்ல. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இனிப்ப சாப்பிட்டதுக்காக காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது கண்டிப்பா ஒரு குற்றம்தான். அடடே, வாங்க 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 வாங்க. பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே, உங்களை வரவேற்கிறேன். அரசவைக்கு தாமதமா வர தர்மதுரைன்னு உங்களுக்கு பட்டமே கொடுக்கலாம் போல இருக்கு. 100 வருஷம் ஆனாலும் உங்களை இதுல யாராலையும் மிஞ்ச முடியாது போல இருக்கே. என்ன சொல்றீங்க குருதேவரே? நான் தப்பா சொன்னேனா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வணக்கம் மகாராஜா, தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். ஐயா, நீங்க எங்க ராஜ்யத்துல 2 குற்றங்கள் பண்ணிருக்கீங்க. முதலாவது, நகரத்துக்குள்ள வர சுங்க வரிய செலுத்தல. அடுத்ததா, அவருடைய கடையில நீங்க வேணுங்கிற அளவுக்கு இனிப்புகளை சாப்பிட்டுட்டு அதுக்கு பணமும் செலுத்தல. இதுக்காக நீங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும்.
நீ என்ன பண்ற பண்டித ராமகிருஷ்ணா? என்ன பேசுற நீ? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த ஆளுக்கு நீ ஏன் இப்படி சாதகமா பேசுறன்னு? இவன் என்னையே மகாராஜா, என்னையே விஜயநகர ராஜகுரு தத்தாச்சாரியரையே ஏமாத்தி அவமானப்படுத்தி இருக்கான். மணி, நம்ம மொட்டத்தல உண்மையதான் சொல்றாரு. இங்க நிக்கிறவனா அந்த மொட்டை தலையனோட காசை புடுங்குற கனவை களைச்சு விட்டு சிட்டா பறந்து போனவ. குருஜி, ஆ, அமைதியாகுங்க. சரி மகாராஜா. ஐயா, நீங்க இந்த விஜயநகரத்துக்கு வர்றது இதுதான் முதல் முறையா? ஆமா உசூர், நம்ம இப்பதான் வருது. எங்க ஊர்ல விஜயநகரம் பத்தி பொழுது சொல்லும். நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாச்சு, நேரா இங்கே வந்துச்சு. ஆமா உசூர். பண்டித ராமகிருஷ்ணா சொன்னது சரிதான். என்னன்னா, இந்த வெளிநாட்டவருக்கு நம்முடைய விஜயநகரத்தின் சட்டங்களும் விதிமுறைகளும் எதுவும் தெரியாம இருக்க. அதனால நியாயப்படி நாம தான் இவருக்கு நல்ல விதமா சொல்லி புரிய வச்ச ஆகணும். ஐயா, இப்ப நீங்க விஜயநகரத்துக்குள்ள வந்த நுழைவு வரையும், அதோட இங்க இருக்கிறவருடைய கடையில இனிப்பு சாப்பிட்டதற்கான பணத்தையும் இரண்டையும் சேர்த்து கொடுக்க தயாரா இருந்தா உங்களை இங்கிருந்து நாங்க விடுவிக்கிறோம். போக விடுறாங்களா? எதுக்காக போக விடணும்? தண்டனை அளிக்காம உங்களை விடுவிக்கிறேன். சொல்லுங்க, நீங்க தயாரா? உத்தரவு மகாராஜா, உத்தரவு. மன்னிச்சிடுங்க. நீங்களே பாருங்க இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எங்க போச்சு என் காசு? என் காசு எங்கே? விசித்திரமா இருக்கே, இவரோட மேல் ஆடையிலேயே 2 பைகள் இருக்கு, அதுல தேட மாட்டேங்கிறாரே. பெரியவரே, நீங்க எதுக்கு எங்கெங்கயோ தேடணும்? உங்க மேல் உடையிலேயே தான் 2 பைகள் இருக்குல்ல, அதுல தேடுங்க. ஒருவேளை அந்த பைகளுக்குள்ளேயே உங்க பொருட்கள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்சம் அதுக்குள்ள தேடி பாருங்களேன். இருக்கு. இவன் காசை வச்சுக்கிட்டே தான் அங்கேயும் இங்கேயும் தேடுற மாதிரி நாடகம் ஆடி இருக்கான். நீங்கள் சொன்னது சரிதான். இருக்கு காசு இருக்கு. வெளிநாட்டுக்காரரே, ஏன் அதெல்லாம் திரும்ப உள்ள வச்சிட்டீங்க? அட, நீங்க இப்ப இன்னொரு விஷயத்தையும் எனக்கு சொல்லுங்க. பணம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சே அந்த இடத்துல தேடாம உடம்பு முழுக்க எதுக்காக நீங்க தேடினீங்கன்னு சொல்லுங்க. நாடகமாடதான் மகாராஜா. ஹுசூர், ஒன்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்வரன் அல்லாஹ் மனசுக்குள்ளே இருக்கு. அப்புறம் எல்லாரும் எதுக்கும் இங்கே அங்கே தேடுது? சொல்லுங்க. பாருங்க மகாராஜா, பாருங்க. மகாராஜா கேட்டது பணத்தை பத்தி தான். நீ பேச்ச மாத்திக்கிட்டு இருக்க. மகாராஜா, இவன் உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஆளு. கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த நபரை பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்க. நீ யாரா இருந்தாலும் சரி, சொன்ன காசை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போ. எங்களோட மகாராஜா தன்மையா பேசுறாருன்னு தப்பிச்சு போயிடலான்னு நினைக்காத. அப்படி நினைச்சன்னா உன்ன. குருஜி. சரி மகாராஜா. இவ்வளவுதானா? நான் போட்டிருக்கிற துணி வேணுமா?
பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க எதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஆ, நான் மகாராஜா, இவர்கிட்ட பணம் இருந்தும் ஏன் இனிப்பு வியாபாரிக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு யோசிச்சு பார்த்தேன். அதுதான் சிரிப்பு வந்துச்சு. அந்த காரணத்தை எங்களுக்கும் சொல்ல முடியுமா? மகாராஜா, இந்த பெரியவரு இவர் யாருங்கிறத நம்ம கிட்ட மறைக்க நினைச்சிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம முதல் வேலையா இவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். பெரியவரே, நீங்க யாரு? புத்திதாஸ், ஐயோ இது அந்த கொகத்வால், நீங்க பயந்துட்டீங்களா? யாரு, நானா? சீச்சி, மன்னிச்சிடுங்க உசூர், என் அக்கல்மந்த் என்னை விட்டு ரொம்ப நேரம் தனியா இருக்காது. அக்கல்மந்தா? இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த புத்திதாச ஏற்கனவே தெரியுமே. புத்திதாஸ், புத்திதாஸ், அக்கல்மந்த், நீ முன்னாடி விஜயநகரம் வந்திருக்கியா? அப்ப நீ எனக்கு தெரியாம ஊர் சுத்தி இருக்கிற இல்ல? யாரும் அந்த புத்திதாஸ்? இவங்க உனக்கு புது பேர் கொடுத்தாங்களா? உனக்கு இந்த பேரு ரொம்ப பிடிச்சிருக்கா? இல்லன்னா நம்மளுக்கு தெரியும், உனக்கு பேரை மாத்தி கூப்பிட்டா உனக்கு ரொம்ப கோபம் வருமே. இப்ப இது என்னது? இது பாருங்க ஐயா, இந்த புத்திதாச உங்களுக்கு எப்படி தெரியும்? இது புத்திதாஸ் இல்லே அக்கல்மந்த், என்னோட செல்ல பிராணி. இது நம்மளுக்கு குழந்தை, நம்மளுக்கு தங்கம். சின்ன வயசுல இருந்தே என் கூட இருக்கான். இப்போ கொஞ்ச நாளா இவன் பிரிஞ்சு போச்சு. அப்பதான் விஜயநகரம் இவன் வந்திருக்கும். அப்படித்தானே? அப்படிலாம் செய்யக்கூடாது. அற்புதம். 2 பேரும் நண்பர்களா? சரி, இப்போ அக்கல்மந்த் யாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க யாருன்னு இன்னும் எங்களுக்கு தெரியலையே. மகாராஜா, எனக்கு இவரோட பேர் தெரியும். அவர் பேர் என்ன? மகாராஜா, அது அப்புறமா சொல்லுது. கோத்வால், என்னது இது? என்னன்னு சொல்லுங்க. கோத்துவால், நீங்க விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. பேர் என்னன்னு இப்பவே சொல்லுங்க. மகாராஜா, ஆனா அவரோட பேரு அப்புறமா சொல்லுதுதான். என்ன ஒரு கன்றாவியான பேரு. விசித்திரமான பேரா இருக்கு. அது மகாராஜா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. இப்ப தெளிவா பேசுறானே. மகாராஜா மன்னிச்சிடுங்கோ, கோத்வால் கிட்ட நான் இந்த பேர் தான் சொன்னேன். அப்படின்னா முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்காக அவர்கிட்ட பொய்யான பேரை சொன்னீங்க? விஜயநகரத்துல பொய்யான பெயரை சொல்லி உள்ள நுழையிறது மிகப்பெரிய குற்றம். உசூர், இவரு உண்மையே சொன்னாரு, உண்மைதான் சொன்னாரு. நம்ம உங்களே விஜயநகரத்துல பார்க்க பேரு சொல்லாம வரலாம் நினைச்சது. ஒரு பேர்ல என்ன இருக்குது உசூர்? பேரு சும்மா கூப்பிடத்தானே. அது சரி, இப்ப எங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ஆளுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்னமும் உங்களுடைய உண்மையான பெயர் தெரியல. உசூர், என் பேரு முல்லா நசுருதீன். பக்தாத்ல இருந்து வந்திருக்கேன். முல்லா நசுருதீன்? முல்லா நசுருதீன் பக்தாதுல புகழ் பெற்ற அறிவாளி, அப்புறம் எழுத்தாளர். சின்ன வயசுல இருந்து உங்களை பத்தின கதைகளை தான் கேட்டு வளர்ந்திருக்கோம். அந்த முல்லா நசுருதீனா நீங்க? என்னால இதை நம்பவே முடியல. முல்லா நசுருதீன் ஐயா, உங்களை விஜயநகரத்துக்கு மனப்பூர்வமா வரவேற்கிறோம். நாங்க எல்லாரும் உங்க கதைகளை படிச்சிருக்கோம். நீங்க விஜயநகரத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணங்குகிறேன். வணக்கம். ஓஹோஹோ, அப்போ நீங்க தான் முல்லா நசுருதீனா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாமே. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரவேற்பு கொடுத்திருப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இப்போ உங்களை வரவேற்கிறேன். நான் விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியா என்னோட விஜயநகரத்துக்கும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட சார்பா உங்களை வரவேற்கிறேன்.
நீங்க இந்த அரசவைக்கு வருகை தந்து என்ன, அதாவது எங்க மகாராஜாவை பெருமைப்படுத்திருக்கீங்க. அதுக்காக உங்களை கட்டி அணைச்சு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். குருஜி குருஜி, நீங்க அங்க போறது நல்லதுக்கு இல்ல. ஏன்னா அந்த புத்திதாஸ் பரவசம் அடைஞ்சு உங்களை கட்டி பிடிச்சிட போறான். மகாமந்திரியாரே, மகாராஜா, முல்லா நசுருதீன் அவர்கள் விஜயநகரத்தின் முக்கிய விருந்தாளி ஆவார். இவருக்கு அரசு மரியாதை கொடுத்தே ஆகணும். இவர் தங்கறதுக்கான ஏற்பாடுகளை உடனே பண்ணுங்க. உத்தரவு மகாராஜா. மனுஷனுங்க உசூர், நம்ம விஜயநகரத்தையே சுத்தி பார்க்க வந்தது. நம்மளுக்கு இந்த ஊரே பத்தி தெரிஞ்சுக்கணும். அது இங்க இருக்கிற சாதாரண மக்களோட தங்கி ஊரே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க நம்மளுக்கு இங்க தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தா போதும். என் கூடவே நம்ம அக்கல்மாந்தியும் தங்க வைக்கணும். நிம்பள் அரண்மனையிலே நம்மளே விட்டுட்டு அக்கல்மாந்தி எப்படி இருக்கும்? ஐயா, அதாவது முல்லா நசுருதீன் அவர்களே, உங்களுடைய விருப்பத்தை நான் ரொம்பவே மதிக்கிறேன். ஆனாலும் இந்த விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்களோட முக்கிய விருந்தாளிதான். ரொம்ப நன்றி ஹுசூர். முல்லா நசுருதீன் அவர்களே, நீங்க விஜயநகரத்துக்கு சும்மா சுத்தி பார்க்க தான் வந்தீங்களா, இல்ல ஏதாவது காரணம் இருக்கா? பயங்கரமான ஆளு நீ. பண்டிதே ராமகிருஷ்ணா, நான் விஜயநகரத்துக்கு ஒரு மீசே அப்புறம் குடுமிக்காக வந்திருக்கோம். அப்படியா?